திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருகிறதா, இல்லை இந்த கூட்டணியே முடிவுக்கு வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. திரு ஜுபேர் அவர்களும் இணைந்திருக்கிறார். ஜுபேர், இப்போது பேசப்படுவதுதான் இறுதியான பேச்சு அப்படின்லாம் தகவல் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஒருவேளை இதில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த கூட்டணி முடிவுக்கான வாய்ப்பையும் சரிபாதி சொல்கிறாங்களே. இல்ல, முதல்ல இந்த சிதம்பரம் அவர்களுடைய சொல்லுக்கு காங்கிரஸிலும் ஒரு மரியாதை இருக்கிறது, திமுகவிலும் ஒரு மரியாதை இருக்கிறது. அப்ப இந்த கடைசி கட்ட இந்த இழுபறியை பிரச்சனையை சரி செய்வதற்கு தான் இப்ப சிதம்பரம் உள்ள வந்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய குறைநிறைகளை பேசி சரி செய்யலாம். ரெண்டாவது, தாவேகாவை காட்டி காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு பேரத்தில் ஈடுபடுவது உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம், வெக்கக்கேடான விஷயம். ஏன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்ய கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவை காட்டி நாங்க அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமா இருக்கு. காங்கிரஸ் ஏன் இவ்வளவு இறங்கி போய் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டாலும் கூட கடைசி நிமிடத்தில் பாஜக அடுத்ததால் காங்கிரஸை கூட காட்சி விட்டுறாரு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடரணும் அப்படிங்கிறதுல நேற்று நடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலையும் அதான் தீர்மானம் சொல்லியிருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் தொடரணும்னு. கார்கேவா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், சிதம்பரமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கூட்டணியில் தொடரணுங்கிறாங்க. அப்ப இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சில சீட் தான் பிரச்சனை அங்க நிக்கிது. அவங்க 25 பிளஸ் ராஜ்யசபாங்கிறாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில சீட். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத விட்டு இறங்கி வந்தாங்க. அதுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஒரு சிக்கல் தீர்ந்து. இப்ப சீட்டு தான் எத்தனை எண்ணிக்கைன்னு தான் பிரச்சனை. அந்த எண்ணிக்கையை இன்னைக்குள்ள வரக்கூடிய தகவல் முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்லயுமே இன்னைக்கு இரவுக்குள்ள அது ஃபைனல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏறக்குறைய அந்த சிக்கல் முடிவுக்கு வருகிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனாலும் காங்கிரஸ் தொடர்ந்து டெல்லியில ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்றது அதிருப்தியினுடைய வெளிப்பாடா? ஏன்னா இங்க பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்றது புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப டெல்லியில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிளான் வேறையா இருக்கும். இல்ல, டெல்லியிலுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கூட தானே பேசிட்டு இருக்காங்க, திமுகவோட தானே பேசிட்டு இருக்காங்க. தாவேகாவோட அதிகாரப்பூர்வமா யாரும் பேசவே இல்லை இது வரைக்கும். அது காங்கிரஸ் தலைவர்களே மறுக்கிறாங்களே. அதாவது தாவேகா கூட பேசிக்கிட்டு இருப்பதாக தாவேகாவை சேர்ந்த சில ஐடி விங் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஒழிய அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசவே இல்லைங்கிறத காங்கிரஸ் நிர்வாகிகளே உறுதிப்படுத்துறாங்க, நாங்க பேசவே இல்லைன்னு. திரும்ப அவங்க சொல்றதுக்கு கூட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சில தலைவர்கள் கலைத்து விடுற செய்தியை தான் ஒழிய அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இப்பொழுது வரை திமுகவோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட வீடியோ கான்பரன்சிங்ல பேசினதாக ஒரு தகவல் ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ வரைக்கும் ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவு ஏற்பட்டால் அடுத்தவங்க தாவேகாவை நோக்கி போவாங்களே ஒழிய இங்க இருக்கணுங்கிறதா 2 பேருடைய விருப்பம். அதற்கான இருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கு தான் இப்ப சிதம்பரம் வந்திருக்கிறார். இப்போ இதில் திமுக இன்னும் கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்கிறதோ? இப்படி தான் 2016 தேமுதிக வெளியில் போய் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இன்னைக்கு காங்கிரஸ் தேமுதிக மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ணுதோ? இல்ல, அந்த மாதிரி பெரிய பாதிப்பை காங்கிரஸ் வெளியேறினால் வராது. அப்படி ஒரு நிலைமை வந்தா காங்கிரஸ் 2ஆக பிளவுபடும். தமிழ்நாட்டில் ஒரு புதிய காங்கிரஸ் எப்படி 96 தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் உருவாக்கினாரோ அது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு காங்கிரஸ் உருவாக்குவார்கள். அப்படி ஒரு நிலைமை தான் வரும். 96 நிலைமை தான் திமுக வருமே தவிர 2016 நிலைமை திமுக வராது. இல்ல, அப்படி அவங்க ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா விஜய் அந்த இடத்துல ஒரு மாற்றம் தானே அவங்களுக்கு பார்க்கப்படுவார். 70 சீட் வரைக்கும் சொல்றாங்களே. இந்த மாற்றுன்னு சொல்லி போனா அவங்க ஏமாற்றம் தான் அடைய போறாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா காங்கிரஸ் 2ஆக பிளவுபடும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமையை காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் எடுத்தா 96 மூப்பனார் எடுத்த நிலைமை தமிழ்நாட்டில் எடுப்பார்கள். அதுதான் நடக்கும். அப்படிங்கும் போது 96 நிலைமை தான் திமுகவுக்கு வரும். 2016 நிலைமை வேணா விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.